வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 11/10/2025 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காரூணியோட குழுக்கள் தான் இருந்துச்சு. அதில் நேற்று நம்ம கொடுத்து ரொம்ப சூப்பராக மேட்சாக இருந்தது. நமக்கு 2ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் சூப்பராகவே கொடுத்துருந்தோம். ஒரு நல்ல வின்னிங் தான் நம்ம நேற்று கொடுத்ததில் நம்ம திரும்ப தான் சொல்லிட்டு இருந்தோம். கண்டிப்பாக வந்து நமக்கு 2ஆம் நம்பர் தான் எனக்கு திரும்ப மேட்ச் ஆகுது, வேறு எதுவும் மேட்ச் ஆகாது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதனால தான் நம்ம 2ஆம் நம்பர் சூப்பராகவே கொடுத்தோம். 2ஆம் நம்பர் வந்து நமக்கு நம்ம என்ன எதிர்பார்த்து கொடுத்தோமோ அதுக்கு கொஞ்சம் கூட குறையில்லாமல் ஒரு டைம் வைப்பாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். 2 டைம் வச்சு நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டே எடுத்து தூக்கி கொடுத்துருந்தாங்க. ஒரு சூப்பரான வின்னிங்காக இருந்துச்சு. நல்ல ஒரு வின்னிங் தான். நம்ம தான் கொடுத்துருக்கோம். ஆல் போர்டில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு 8, 6, 2, 5 இதுக்குள்ளே கொடுக்குற 4 நம்பருக்குள்ளே நமக்கு 2 நம்பர் மேட்ச் ஆகும்னு நினச்சேன். பட் 3 நம்பர் மேட்ச் ஆகி நமக்கு 228 அப்படிங்கிற நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங் நம்பராக கிடச்சது. ஒரு நல்ல வின்னிங் தான். ஒரு நல்ல நான் என்ன நினச்சேன்னா இது மாதிரி வரக்கான வாய்ப்பு. ஏன்னா 2ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லாமலே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வந்ததுனால அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தோம். ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே எனக்கு மேட்ச் ஆகிருந்தது. பட் அது நமக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. சூப்பராக வின்னிங். அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ட்ராவில் எதை பேஸாக வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ட்ராவில் வந்து நமக்கு எதை பேஸாக வச்சாங்கன்னா இங்கே 22 இதை பேஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து 270 இதில் 2ஆம் நம்பர், இதில் ஒரு 274 இதில் 2ஆம் நம்பர், இந்த 2ஆம் நம்பர், இந்த 4 2ஆம் நம்பர் அப்படியே நமக்கு ஒரு 2ஆம் நம்பரை திருப்பி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி தான் ஆடினாங்க. அது மாதிரி இந்த ட்ராவ்லையும் நமக்குன்னு பெனிஃபிட்டாக ஒரு சில நம்பர் இருக்குது. நாளைக்கு வந்து இது உங்களுக்கு வந்து காரூணியாவோட ரிசல்ட்டு தான் இருக்குது. காரூணியா பொறுத்த வரைக்கும் அதான் ஆடுவாங்க. சரிங்களா? அப்போ அவனுக்கு வந்து 840 அப்படிங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. ஒன்று இதில் மெயினாக வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, காரூணியா பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தை ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஒன்று ட்ரையல் நம்பர், ஒன்று ட்ரா நம்பர். ட்ரா நம்பர் நமக்கு இன்றைக்கி என்ன 726. அதுதான் ரொம்ப முக்கியம். 726. ஏன்னா போன வாரமே அது பேஸாக தான் ஆடினாங்க. அதுலேயும் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இருந்துச்சு. 7 நம்பர் இருந்துச்சு. எப்பயும் ஒரு நம்பராவது ட்ரா நம்பர்லேருந்து மேட்ச் பண்ணி கொண்டு வருவாங்க. அந்த நம்பிக்கை இருக்குது. அடுத்து நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 228. அடுத்து நமக்கு 617 அப்படிங்கிறது தான் நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பர். ஓகேங்களா? இதை டோட்டலாக நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இதுக்குள்ளேருந்து வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கிற மாதிரி என்னோடய கணக்கில் காமிக்குது. ஏன்னா நாம் கொடுக்குற நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரியா? பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். சரியா? இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒருவேளை நமக்கு அந்த 840 அப்படிங்கிற ட்ரையல் நம்பரும் அதே மாதிரி 720 அப்படிங்கிற இந்த ட்ரா நம்பர் இது ரெண்டையும் மேட்ச் பண்ண ஒரு நம்பர் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கணக்கில் நான் கொண்டு வரேன். இதுக்கான பாருங்கள். அது போக நான் இன்னும் கூட வேறு மாதிரியான நம்பர்கள் கொஞ்சம் மேட்சாக கொண்டு வந்திருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்டம் நாள் காட்டு நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்கள். நான் உங்களுக்காக மட்டும்தான் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து நைட்டு பூரா உட்காந்து அதை நம்ம 12 ராசிக்கும் கணிக்கிறது ரொம்ப சிரமம் தான். இன்றைக்கி நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு ஈஸியெல்லாம் கிடையாது. ஒரு 2 ப்ரிடிக்ஷனும் கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அந்த பிளானட்டரி பொசிஷன் வந்து எந்தெந்த இடத்துல எது இருக்குது, அதன் மூலிமா என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கணிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இது ரொம்ப நான் கூட நினச்சேன் ஏன்னா ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சேன். ஆனால் கிடையாது, ரொம்ப கஷ்டம். அது மாதிரி உங்களுக்கு கணிச்சதுக்காக கொண்டு வரேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் நீங்கள் நடந்துக்கணும். நல்ல விதமாக உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணும். ஒரு நாள் இது செய்யாதீங்க அப்படின்னு அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படின்னா அந்த விஷயத்தை அதை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப கரெக்டாக போயிடும் இல்லையா? ஒரு நாளைக்கு இந்த விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது மூலிமா அது கூட மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை மாற்றி கொடுக்கும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைய ப்ரிடிக்ஷன் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நம்மளே வந்து பார்த்து எடுத்துகிட்டு வரோம். ஒவ்வொரு ராசிக்கு எப்படி ப்ரிடிக்ஷன் வரும் அப்படிங்கிறது நம்ம பார்த்து கொண்டு வரோம். கட்டாயமாக அது உங்களுக்கான உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை சேஞ்சை கொண்டு வரக்காக தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நம்ம வந்து முழுக்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, ஆஃபீஸில் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பீங்க, முதலீடு போடுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இந்த மாதிரியான கேட்டகரிஸ் பீப்புள்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறோம். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, வேலை செய்கிற இடத்துல நீங்கள் இது பண்ணாதீங்க, இது பண்ணுங்கள். ஆஃபீஸாக இருக்கீங்களா, ஆஃபீஸில் இது பண்ணாதீங்க, மேலதிகாரிகிட்ட இவ்வளோ பண்ணாமல் இருங்க அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரேன். அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இருந்தால் அவங்களுக்கு பிஸ்னஸ் எதாவது முதலீடு பண்ணாதீங்க, இந்த அன்னைக்கு முதலீடு பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற நிறைய விஷயத்தை நம்ம உங்களுக்கு சொல்லிட்டு வரோம். அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம கொண்டு வரோம். சரியா? அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போல் 5, பி போல் 6, சி போல் 25 நாளைக்கு பக்கமாக பெண்டிங்கில் இருக்குது. 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போல் 0, பி போல் 0, சி போல் மட்டும் 8. 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போல் வந்து நமக்கு 56,
பி 55, பி போர்டில் வந்து நமக்கு 3, சி போர்டில் 2. அடுத்த 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் 16, சி போர்டில் வந்து நமக்கு 2 நாளாக தான் பெண்டிங்கில் இருக்குது. அடுத்த 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 37, பி போர்டில் 20, சி போர்டில் வந்து நமக்கு 1. அடுத்த 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 6, பி போர்டில் 11, சி போர்டில் 18. அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 16, பி போர்டில் 1, சி போர்டில் வந்து நமக்கு 4. சரிங்களா? அடுத்து வந்து நமக்கு 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 13, பி போர்டில் வந்து 23, சி போர்டில் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு. ஓரளவுக்கு நம்ம 3 போர்டு பெண்டிங்கில் இருக்குன்னு எதிர்பார்த்தா ஒரு போர்டு நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க, ப்ளஸ் 2 போர்டு பெண்டிங் தான் இருக்குது. அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 8, பி போர்டில் வந்து நமக்கு 3, சி போர்டில் வந்து நமக்கு 13 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. பட் நாளைக்கு இது எப்படி வருது அப்படிங்கிறதே பார்ப்போம். அடுத்து வந்து நமக்கு 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 17, பி போர்டில் 12, சி போர்டில் வந்து நமக்கு 15. இதுவும் நமக்கு அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது. 2 போர்டு இதில் வந்து 2 போர்டு பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 0 இருக்குது, 2 போர்டு பெண்டிங் நம்பர். அடுத்து நமக்கு 8ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. அதுக்கடுத்து 6ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்காக இருக்குது. சரி, 6ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்கு. அதுக்கப்புறம் வந்து 5ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்கு. சரிங்க, 5ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்கு. அதுக்கப்புறம் அதிகமான பெண்டிங் நம்பர் எதுவுமே இல்லை. 1, 2, 3, 4 நம்பருமே நமக்கு அதிகமான வந்து நமக்கு 2 போர்டு பெண்டிங் நம்பரில் இருக்குது. அந்த வகையில் வந்து நமக்கு அதிக பெண்டிங் நம்பர் வரிசையில் வந்து நமக்கு 3ஆம் நம்பர் வந்து 55 நாளைக்கு மேலே இருக்குது. வேறு எந்த நம்பரும் அந்தளவுக்கு பெண்டிங்கில் இல்லை. இது கிட்டத்தட்ட 55 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக அது எடுத்து ஆடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னு. அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பருக்கு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஆல்மோஸ்ட் இது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 573, 734, 534, 457, 345, 457, 357, 357, 475, அதே மாதிரி 347, 753, 745 இது மாதிரி தான் நமக்கு வருது. இதை கால்குலேட் பண்ணி தான் நானும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிற எதிர்பார்க்குறோம். பட் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 57, 73, 73, 34, 45, 75, 35, 74, 54, 57, 53, 35, 34, 37. சரிங்களா? இப்படி இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதுக்குள்ளே ஏதாவது உங்கள் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரக்கு வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு வின்னிங் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாகவும் இருக்கும். சரியா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி இன்றைக்கி என்ன நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்னங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், 228 அப்படிங்கிற நம்பர் அடிச்சுக்கோங்க. இந்த 228க்கு நமக்கு இன்றைக்கி என்ன வரலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5ஆம் நம்பர் கொடுக்கணும். எதுக்கு 5ஆம் நம்பர் கொடுக்கணும்? 2க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி இந்த 2ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர், இந்த 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதே மாதிரி 7ஆம் நம்பர், 2க்கு 7ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர் தான், மாற்றம் இல்லை. அதே மாதிரி இந்த 2ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர், அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர். ஆல்மோஸ்ட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதில் பெண்டிங் நம்பர் வைஸாக பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் மட்டும் தான் 2 போர்டு, 7ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங். ஆனால் இல்லை, ஒரு போர்டு தான் பெண்டிங். ஆனால் இருந்தாலும் வருது கணக்கு இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி 3ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்காக இல்லை, 2 போர்டு தான், ஒரே ஒரு போர்டு தான் பெண்டிங்கு. 3ஆம் நம்பர் வந்து 2க்கு 3 மேட்ச் ஆகுது. அதே மாதிரி 3க்கு 2க்கு 3, 8க்கு 3 இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வர மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி 4ஆம் நம்பர் ஏதாவது பெண்டிங் நம்பராக கிடையாது. எனக்கு தெரிஞ்ச 4ஆம் நம்பருக்கும் எப்படின்னா 2க்கு 4, 2க்கு 4, அதே மாதிரி 8க்கு 4ங்கிற நம்பர் கொண்டு வரேன். ஏதாவது பெண்டிங் இருக்கிறங்கிறதுக்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொண்டு வரணும். மேட்ச் ஆகாத நம்பர்லாம் கொண்டு வர முடியாது இல்லையா? அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, எனக்கு தெரிஞ்சு 5, 7, 3, 4ங்கிற நம்பருக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரும். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.